தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை, வேதனையை அனைவருக்கும் ஆளாக்கியிருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த பொறுப்பை ஏற்றாலும், குறிப்பாக தொடக்கத்தில் சத்துணவிலே ஒரு குழுவினுடைய உறுப்பினராக, அதைத் தொடர்ந்து ராஜ்யசபா உறுப்பினராக, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றுகிற நேரத்தில் ஒவ்வொரு நிலையிலும் அவர் தனி முத்திரையை அதிலே பதித்திருக்கிறார் என்பது பாராட்டுக்குரிய, சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நான் துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். அண்மையில் அவர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் விடாப்பிடியாக இருந்து அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அதில் அழுத்தத்தை, தன்னுடைய உணர்வை அழுத்தமாக தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி நாம் உள்ளபடியே அதற்காக நம்முடைய பாராட்டை தெரிவித்தாக தீர வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவரை இழந்து இந்த தமிழகம், அதேபோல அவருடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு வேதனையில் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே அந்த வேதனையில், அந்த துயரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அதில் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த முறையில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். నీ స్నేహితుడు ఎవరో తెలిస్తే నీ క్యారెక్టర్ తెలుస్తుంది. నీ శత్రువు ఎవరో తెలిస్తే నీ కెపాసిటీ తెలుస్తుంది. నా శత్రువుని సెలెక్ట్ చేసుకున్నాను.